மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. என் மேல கார் இப்படி வேகமா வந்துச்சா எனக்கு பயம் வந்துருச்சு. நிஷா இருக்கால, இவதான். இவ யாருமா? நிஷான்னு தானே நீ சொன்ன? உன் பேர் நிஷா தானே? ஆமாக்கா, நிஷாதா. பாத்தியானா கரெக்டா தான் சொன்னேன். இவ பேரு நிஷாதா. அது கரெக்ட் தாமா. உனக்கு இவ தங்கச்சி, அத சொல்ல வந்தா. அப்படியா? தங்கச்சின்னு சொல்லணுமா உன்ன? ஆமாக்கா. ஓகே, நான் அப்படியே சொல்றேன். நான் எங்க விட்டா? ஞாபகம் வந்துருச்சு. காரு மோத வந்துச்சா, நான் கண்ணை மூடிக்கிட்டேன். தங்கச்சி இருக்கால, இவதான் என்ன இப்படி இழுத்து காப்பாத்திட்டா. தங்கச்சி குட் கேர்ள். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? சரிக்கா. மல்லி, நீங்க இரு, நான் போய் பேசுறேன். மல்லி, அங்கேயே நெல்லு, உள்ள வராதா? மாப்பிள, மல்லி எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? முதல்ல அவளை வெளில போய் சொல்லுங்க. ஏங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க மல்லி மேல கோவப்பட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, ஏது என்னன்னு கேளுங்க. கேட்டு என்ன மாப்பிள ஆக போகுது? இவளோட நிலைமை என்னன்னு இவளுக்கு தெரியுமா தெரியாதா? இவளால என் பொண்ணை இன்னைக்கு நான் தொலைக்க பார்த்தேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இவ பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. என் தங்கச்சி இருக்கால விஜய், இவதான் என்னை எடுத்து காப்பாத்துனா. திருட்டு ராஸ்கல், எங்க இருக்க நீ? எங்க கிட்ட இருந்தே தப்பிக்க பாத்தியா? என்ன பண்ற பாரு. முதல்ல வெளில போங்க. மாப்பிள, என்ன நடக்குதுங்க? ஓ, என்னையா ஓவரா சவுண்ட் விடுற? என்ன இவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன கேட்கணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. எங்க நகையை திருடிட்டு போனது இவங்க. இவங்க எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். டேய், இவங்க கிட்ட என்னடா பேச்சு? ஏமா, நீ தானே நகையை திருடிட்டு போன? யோ, உங்களுக்கு கூட்டிட்டு வந்தது இந்த பிரச்சனையை பேசி சரி பண்றதுக்கு தான். பிரச்சனை பண்றதுக்குலாம் கிடையாது. ஒழுங்கா டீசென்ட்டா நடந்துக்கோங்க. திருட்டு ராஸ்கலுங்க இவ. இவகிட்ட என்னங்க டீசென்ட்டா நடந்துக்கணும்? ஹலோ, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இவ திருடிங்க. எங்க கடை நகையை திருடிட்டு போயிட்டா. என்னது, நகையை திருடிட்டாளா? ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ யார் தெரியுமா? என் பொண்ணுயா, கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. இவ வந்து உங்க கடையில நகையை திருடிட்டான்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை நம்பணுமா? இப்போ ஒரு கால் பண்ணா நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியுமா? உள்ள தூக்கி வச்சிருவேன். உன் கடைக்கு சீல் வச்சிருவேன், ஜாக்கிரதை. சார், நாங்க என்ன தேவையில்லாமலையா பிரச்சனை பண்றோம்? இவங்களால எனக்கு எவ்வளவு பிரஷர் தெரியுமா? ஏங்க, அவங்க மனநல சரியில்லாம இருக்காங்க. இன்னுமா புரியல உங்களுக்கு? அன்னைக்கு வந்தப்போ இவங்க நல்லா தானே இருந்தாங்க. ஐயோ, தோண்டி துருவினா நம்ம கதை நாரிடுமே. ஏ, உனக்கு கடிச்சு வச்சிருவேன், ஓடி போயிடு. என்ன மாப்பிள, ரேணுகா நகையை திருடிட்டான்னு சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க. இது ரேணுகா நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. மல்லிகை ரேணுகாவும் கடைக்கு போயிருக்காங்க. அங்க ரேணுகாவை பார்த்துட்டு நகையை திருடிட்டான்னு இவங்க 2 பேரும் தகராறு பண்ணிருக்காங்க. அப்பதான் மல்லி ரேணுகாவை மிஸ் பண்ணிருக்கா. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிற நிலைமையில இப்ப ரேணுகாவும் இல்ல. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. சரியா, இவன் நகையை எடுத்துட்டானே வச்சுக்குவோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு ஏன் நகை? மனநிலை சரியில்லாத பொண்ணு எதை எடுத்துட்டா, அதுக்கு இங்க வந்து அசிங்கப்படுத்துவீங்களா? இந்த பார், போலீஸ் கேஸ்னு போனா தேவையில்லாம என் பொண்ணு பேர் கெட்டு போயிடும். உன் நகை எவ்வளவுயா? சார், அது எப்படி ஒரு 10 பவுனுக்கு மேல இருக்கும் சார். இவளுக்கு எத்தனை கிலோ நகை வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? 10 பவுனா 10 பவுனு. இசா, போமா. தங்கச்சி எங்க போறா? நீ இருமா, கொஞ்சம் இரு.
விஜய் இவன் என்ன மறைக்கிறான். சார் இல்ல சார் நான் முறைக்கல சார். இந்த பார் 10 லட்சம் இருக்கு, இதை எடுத்துட்டு போங்க. இந்த விஷயத்தை பத்தி எங்கேயும் பேசக்கூடாது. எடுத்துக்கடா. சரி சார் நாங்க வரோம் சார். கிளம்புங்க. வரேன் சார். வரேன் மேடம். வரேன் சார். வாடா. வரோம் சார். வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆ, எல்லாம் இந்த மல்லியால வந்ததுப்பா. அக்காவோட நிலைமை தெரிஞ்சும் அவளை ஏன் கடைக்கெல்லாம் இவ கூட்டிட்டு போறா? நான் ஒன்னும் கூட்டிட்டு போலமா, உன் அக்கா தான் அடம் பிடிச்சு என் கூட வந்தாங்க. அவ இப்படி இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சாக்கா போயிடுச்சுல. நிஷா, ரேணு மேல மல்லி எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறான்னு உங்க அப்பாக்கு நல்லாவே தெரியும். கூடவே இருந்து பாத்துருக்காரு. சும்மா மல்லி மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. ரேணுகா அக்காவை விட இப்ப மல்லி உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. அதான் அவ பண்ண தப்பு உங்களுக்கு பெருசா தெரியல. அக்கா மட்டும் என் கண்ணுல படாம தொலைஞ்சு போயிருந்தானா என்ன மாமா பண்ணிருப்பீங்க? அப்பவும் மல்லி மேல தப்பு இல்லைன்னு வக்காலத்து வாங்கிருப்பீங்களா? பதில் சொல்ல முடியலல்ல. அப்ப மல்லி மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கோங்க. மாப்பிள, எனக்கு ரேணுகா இதுக்கு மேலேயே அங்க இருக்கிறது சரியா படல. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரியுது. மல்லி மேல தப்பு இருக்கு, இல்லன்னு நான் பேச வரல. எனக்கு இனிமே இவ அங்க இருக்க வேண்டாம்னு என் மனசுக்கு படுது. இல்லங்க, ரேணுகா மல்லியை விட்டு இருக்க மாட்டா. நான் என் தங்கச்சி கூடவே இருந்துக்கிறேன். மல்லி நீ வேணா போ, நான் இங்கே இருக்கேன். என் தங்கச்சி தான் என்னை இழுத்து காப்பாத்தினா தெரியுமா? நீ தான் என்னை விட்டு போயிட்டல. நான் போல, நீங்க தான் போனீங்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்பா சொல்றாங்க, அக்காவும் சொல்லிட்டா. நானும் அதே தான் சொல்லுவேன். அக்கா இங்கே இருக்கட்டும், நானே அவளை பாத்துக்கிறேன். அப்புறம் மாமா, அக்காக்கு மனநல சரியாகணும்னா அவ கூட அப்பா மட்டும் இல்ல, நீங்களும் வெண்பாவும் அவ கூட இருந்தாகணும். முடிவை நீங்க தான் சொல்லணும் மாப்பிள. உங்களை கட்டாயப்படுத்துற நீங்க நினைக்க வேண்டாம். ரேணுகா தான் உங்களுடைய முதல் சம்சாரம். அதை மனசுல வச்சுட்டு முடிவெடுங்க. ஏங்க, நான் அன்னைக்கு சொன்னதுதான். நானும் வெண்பாவும் இங்க வரோம், இருக்கிறோம், போறோம். ஆனா இங்கே இருக்க சொன்னா அது சரி வராது. மல்லி நீ வா, நம்ம போலாம். ஏ விஜய், நீ எங்க போற? நீ என் கூட இருக்க மாட்டியா? குட்டி அம்மாவை கட்டிட்டு வா, நம்ம எங்கே இருப்போம். இது பெரிய வீடு, ஜாலியா இருப்போம். ஓடி புடிச்சு விளையாடலாம். இல்ல ரேணுகா, நான் அப்புறமா இங்க வரேன், சரியா? இல்ல, நீ இங்கதான் இருக்கணும். என்னை விட்டு போகாத, இங்கே இரு விஜய் ப்ளீஸ். மாப்பிள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரேணுகா நீங்க கூடவே இருக்குன்னு நினைக்கிறா. கொஞ்ச நாள் மட்டும் என் பொண்ணு நல்லாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் மாப்பிள. ஆமா மாமா, நீங்க கூட இருந்தா அக்கா நல்லாயிடுவான்னு தோணுது. வெண்பாவும் இங்கே இருக்கட்டும், நான் வெண்பாவை நல்லா பாத்துக்கிறேன். நீங்களும் இங்கதானே இருக்க போறீங்க. அப்பா, நான் வெண்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, ஸ்கூல் விடுற நேரம் தான், நீ போய் கூட்டிட்டு வந்துரு. நிஷா, என்ன டக்கு டக்கு நீயா முடிவு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க? இதுல உள்ள சிக்கல்லாம் உனக்கு புரியாது. நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டைம் வேணும். நீங்க டைம் எடுத்து பொறுமையா யோசிங்க. ரேணுகா அக்கா குணமாகணும்னா வெண்பா இங்க இருந்தாகணும். நீங்களும் இங்கதான் இருந்தாகணும். நீங்க வேணா யோசிங்க, நான் போய் வெண்பாவை கூட்டிட்டு வரேன். வரேன்ப்பா. நிஷா, சொன்னா கேளு. ஏங்க, நீங்க இருந்து பாத்துட்டு வாங்க. இல்ல நான் மல்லி, போறேன். நானும் வரேன். இல்லங்க, நானே போய்க்கிறேன். பை மல்லி. மல்லி. மல்லி பாய். பாய். பாய் சொல்லாம போறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.